கடையநல்லூர் நகரமே குலுகின்ற அளவிற்கு மக்கள் எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் காண்கின்ற காட்சி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது என்று சொல்லுகின்ற அளவிற்கு மக்களுடைய ஆரவாரம் மகிழ்ச்சி. அதுவே வெற்றிக்கு சாட்சி. கடையநல்லூர்ல வந்து உங்களை சந்திக்கின்ற அளவு வரை இதுவரை எந்த தொகுதியிலும் இவ்வளவு மக்கள் வெள்ளத்தை பார்க்கவில்லை. கிராமத்தில் குறிப்பிடுவாங்க, விளையும் பெயர் முளையிலேயே தெரியும் சொல்லி. அடுத்த ஆண்டு நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி இங்க இருக்கிற மக்களுடைய எழுச்சிய சாட்சி. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டரை வெட்டி கொலை செஞ்சிருக்கிறாங்க. நமக்கு பாதுகாப்பா இருக்கின்ற ஒரு அதிகாரிய, ஒரு காவல்துறை அதிகாரிய வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்க சொன்னா நமக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு காவல்துறை உதவி ஆய்வாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றால் சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு நாட்டிலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்ட வேண்டும் என்பது நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். அது இன்றைய தினம் நிரூபணமாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்மை காக்க வேண்டிய காவல்துறைக்கு இப்படிப்பட்ட நிலை என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் கோவையில் காவல் நிலையத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவர் தற்கொலை செய்து கொண்டார். ஒரு பக்கம் அதே மாவட்டத்தில் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். இன்னொரு பக்கம் காவல் நிலையத்திலேயே ஒரு எஸ்ஐ தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு பயிரை வேலி காப்பதை போல மக்களை பாதுகாப்பது காவல்துறை. அந்த காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஆக இப்படி தமிழகத்தில் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டுவதற்கு காரணம் போதை ஆசாமிகளால். இன்றைக்கு தமிழகத்திலே கஞ்சா விற்காத இடமே இல்லை. கிராமத்திலிருந்து நகரம் வரை எல்லா இடங்களிலும் கஞ்சா விற்பனை அமோகமாக விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை தடுக்க தில்லாத திராணி இல்லாத அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். நான் சட்டமன்றத்திலே பல முறை இந்த போதைப் பொருள் குறித்து பேசினேன். பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலே பல முறை ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுக்கின்ற பொழுது இந்த போதைப் பொருள் குறித்து தெளிவாக பேசினேன், தெளிவாக அறிக்கை விட்டேன். அப்பொழுதாவது இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் இந்த போதைப் பொருளுடைய நிலையை அறிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு தமிழகத்திலே கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் அந்த அளவுக்கு திறமையில்லாத ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழக காவல்துறை செயலிழந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாடு ஸ்காட்லாந்து காவல் அதிகாரிக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு திமுக ஆட்சியிலே செயலிழந்து இருப்பதற்கு காரணம் அரசியல் தலையீடு. அதிகார மையங்கள் காவல்துறை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? நாட்டு மக்களை பாதுகாக்குவது காவல்துறை. அந்த காவல்துறைக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்றால் மக்களை யார் பாதுகாப்பது? ஆகவே இதையெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், நன்றாக நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
நாடு ஒரு மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வெற்றி பெற்று வர வேண்டும்.